நிழல்கள் நிறைந்த மாளிகை. மதுரை நகரின் விளிம்பில் பசுமை சூழ்ந்த ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே பழம்பெரும் கிருஷ்ணா மாளிகை கம்பீரமாக நின்றிருந்தது. அந்த மாளிகையை பற்றி பல கதைகள் உலவின. அதன் ஒவ்வொரு செங்கல்லிலும் ஒவ்வொரு மரப்பலகையிலும் ஒரு மர்மம் புதைந்திருப்பதாகவும் இரவில் அங்கு விசித்திரமான நிழல்கள் அசைவதாகவும் மக்கள் பேசுவார்கள். ஒரு நாள் ரவி என்ற இளம் எழுத்தாளன் அந்த கதைகளை பற்றி ஆராய்ச்சி செய்ய மாளிகையை பற்றி மேலும் அறிய அங்கு சென்றான். உள்ளே நுழைந்ததும் குளிர்ந்த காற்று அவனை சூழ்ந்தது. தூசி படிந்த பொருட்கள், ஒடிந்த மரச்சாமான்கள், சிலந்தி வலைகள் என எல்லாம் பழமையின் சுவடுகளை சுமந்திருந்தன. மாளிகையின் பிரம்மாண்டமான கூரையிலிருந்து வெளிச்சம் குறைந்த அளவே வந்து கொண்டிருந்தது. ரவி மாளிகையின் ஒவ்வொரு அறையையும் ஆராய்ந்தான். ஒரு பழைய நூலக அறையில் கிழிந்த புத்தகங்களும் உடைந்த அலமாரிகளும் இருந்தன. அங்கே ஒரு பழைய புகைப்பட ஆல்பம் அவனது கண்ணில் பட்டது. அதை எடுத்து புரட்டினான். அதில் மாளிகையின் முன்னாள் உரிமையாளரான ஜமீன்தார் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் இருந்தனர். புகைப்படங்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு விசித்திரமான உருவம் அவனை கடந்து சென்றது. அது ஒரு கருப்பு நிழல். ரவிக்கு வியர்த்துவிட்டது. ஆனால் அவன் அதை ஒரு பிரமையாக நினைத்து தொடர்ந்து நடந்தான். மாளிகையின் மையத்தில் ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அங்கே ஒரு உடைந்த கண்ணாடி துண்டு கிடந்தது. அதை பார்த்ததும் ரவியின் முதுகில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. அங்கே ஒரு பெண் உருவம் கண்ணாடியில் தெரிந்ததாகவும் அது அவனையே பார்த்து கொண்டிருந்ததாகவும் அவனுக்கு தோன்றியது. அடுத்த சில நாட்களில் ரவி அந்த மாளிகையிலேயே தங்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு இரவும் மாளிகையின் எங்கோ ஒரு மூலையில் இருந்து மெல்லிய அழுகுரல் கேட்டது. சில சமயங்களில் யாருமில்லாத அறைகளில் கதவுகள் தாமாகவே திறந்தன. படிக்கட்டுகளில் காலடி சத்தம் கேட்டது. ரவி பயந்து போனான். ஆனால் மர்மத்தை உடைக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவனை தூண்டியது. ஒரு நாள் இரவு ரவி தனது அறையில் உறங்கிக் கொண்டிருந்த போது கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. பயத்துடன் எழுந்த ரவி இருட்டில் ஒரு மெல்லிய உருவம் மாளிகையின் கீழே உள்ள நிலவறைக்கு செல்வதை பார்த்தான். நெஞ்சு படபடக்க ரவி அந்த உருவத்தை பின்தொடர்ந்தான். நிலவறைக்கு செல்லும் படிக்கட்டுகள் இருண்டு மிகவும் குளிர்ந்திருந்தன. அங்கு ஒரு மரப்பெட்டி இருந்தது. அதன் அருகே ஒரு பெண் உருவம் நின்று கொண்டிருந்தது. அது மெதுவாக அந்த பெட்டியை திறந்தது. உள்ளே ஒரு பழைய வைர நெக்லஸ் இருந்தது. அந்த பெண் உருவம் மெதுவாக திரும்பி ரவியை பார்த்தது. அது புகைப்பட ஆல்பத்தில் இருந்த ஜமீன்தார் கிருஷ்ணமூர்த்தியின் மகள் லலிதா. அவளது கண்கள் கலங்கியிருந்தன. திடீரென லலிதாவின் ஆவி அந்த பெட்டியை மூடி, என் காதல் கதை இங்கு முடிந்துவிடவில்லை, என் காதல் இன்னும் இந்த மாளிகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று முணுமுணுத்தது. ரவிக்கு எதுவும் புரியவில்லை. அடுத்த நாள் காலையில் ரவி அந்த மாளிகையில் பல ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு துயரமான காதல் கதையை அறிந்தான். லலிதா ஒரு ஏழை இளைஞனை காதலித்தாள். ஆனால் அவளது தந்தை இந்த காதலுக்கு மறுப்பு தெரிவித்தார். லலிதா வீட்டை விட்டு ஓடிவிட முடிவு செய்தாள். அவளது காதலன் அவளுக்காக நிலவரையில் அந்த வைர நெக்லஸுடன் காத்திருந்தான். ஆனால் ஜமீன்தார் அவனை பிடித்து கொன்றுவிட்டார். லலிதா இதை அறிந்ததும் அதே நிலவரையிலேயே தற்கொலை செய்து கொண்டாள். லலிதாவின் ஆவி அந்த மாளிகையில் இன்னும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. அவள் அவளது காதலை வெளிப்படுத்தவும் அவனது மரணத்திற்கு நீதி தேடியும் அலைந்து கொண்டிருந்தாள். அவளது ஆவியின் துயரமும் காதலும் அந்த மாளிகையை ஒரு மர்மமான இடமாக மாற்றியிருந்தது. ரவி மாளிகையை விட்டு வெளியேறினான். ஆனால் லலிதாவின் கதை அவனது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அவளது அழுகுரலும் அவளது காதலும் கிருஷ்ணா மாளிகையின் நிழல்களில் இன்றும் மறைந்திருக்கும் ஒரு மர்மமாகவே இருந்தன.